Third question, prove that அப்படின்னு கொடுத்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம என்னோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க, இங்க 2 to the power 2n minus 3 into 2 to the power 2n minus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 ஓட பவர்ல வந்து 2n மட்டும்தான் இருக்கு. செகண்ட் இருக்கிற 2 ஓட பவர்ல 2n minus 2 அப்படின்ட்டு இருக்கு. இங்க வந்து -2 +2 எதுவுமே கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா -2 +2 அப்படின்னு போடலாமா? 2 to the power 2n -2 +2 அப்படின்னு போட்டா இங்க போட்டிருக்கேன் பாருங்க. 2 to the power 2n -2 +2 அப்படின்னு போட்டா இந்த -2 +2 கேன்சல் ஆகி நமக்கு 2 to the power 2n தான் கிடைக்க போகுது. ஸோ இங்க 2 to the power 2n அப்படின்னு இருக்கிற இடத்துல 2 to the power 2n -2 +2 அப்படின்ட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்க 3 to the power n அப்படின்னு இருக்கு, இங்க 3 to the power n -2 அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா 3 to the power n -2 +2 அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா -2 +2 கேன்சல் ஆகி நமக்கு 3 to the power n தான் கிடைக்க போகுது. 3 to the power n -2 +2 அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா காமனா வந்து வெளியில எடுக்கிறோம். இங்க வந்து -2 +2 இருக்கு அப்படின்ட்டு நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல -2 +2 இருக்கு, அதனால 2 to the power 2n -2 காமனா வெளில எடுத்துட்டோம். அதனால +2 மட்டும் மிச்சம் இருக்கும், அதனால 2 to the power 2 போடுறோம். இந்த -3 அப்படியே போடுறோம். இது வந்து 1 ஆகும், அதனால போட வேண்டாம். அதே மாதிரி இங்க 3 to the power n -2 எடுக்கிறோம். இங்க என்ன இருக்குன்னா n -2 +2 அப்படின்னு இருக்கு, அதனால 3 to the power n -2 காமனா வெளில எடுக்கிறோம். ஸோ 3 ஸ்கொயர் மட்டும் பாக்கி இருக்கு. இந்த -2 அப்படியே போட்டுருவோம். இங்க வந்து 1 தான் வரும், அதனால அப்படியே போட்டுருவோம். நெக்ஸ்ட் கீழே அதே மாதிரி 3 to the power n -4 இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 வந்து 2 power 2 அப்படின்ட்டு எழுதலாமா? 4 வந்து 2 power 2 ஏன்னா வந்து இங்க வந்து 2 இருக்கிறதுனால நம்ம 2ஓட பாஷையிலே கொண்டு வரோம். அதனால 4 வந்து 2 power 2 அப்படின்ட்டு எழுதலாம். அந்த 2 வந்து மல்டிப்ளை ஆகி 2 power 2 into n plus 3, அதனால 2 into n 2n 3 into 2 6 அப்படின்ட்டு வரும். இந்த -2 power 2n அப்படியே போட்டுறோம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து இந்த பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்றோம். 2 power 2 வந்து 4 3 வந்து 1. ஸோ இது கூட 1 மல்டிபிள் பண்ணா அதே தான் வரும், அதனால 2 power 2n -2 அப்படின்ட்டு போடுறோம். இங்க வந்து 3 ஸ்கொயர் -2 இருக்கு, 3 ஸ்கொயர் 9 9 -2 7, இங்க 3n -2 இருக்கு, அதனால 3n -2 பிராக்கெட்ல 7 அப்படின்ட்டு போட்டுறோம். இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 power 2n காமனா வெளியில எடுக்கலாமா? அதை தான் வந்து பண்றோம். இந்த 3 to the power n -4 அப்படியே போட்டுட்டு இங்க 2 power 2n காமனா வெளியில எடுத்தா இங்க வந்து 6 மட்டும் இருக்கு, அதனால 2 power 6 இங்க வந்து -1 அப்படின்னு போட்டுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்றோம். 2 power 6 -1 போட்டா 63 வந்து கிடைக்கும். ஸோ இந்த 7யும் 63யும் கேன்சல் பண்ணா கீழே வந்து 9 வந்து கிடைக்குது. இப்போ என்ன பண்றோம்னா இங்க வந்து 3 to the power n -4 இருக்கு டினாமினேட்டர்ல, நியூமரேட்டர்ல 3 to the power n -2 அப்படின்ட்டு இருக்கு. பேஸ் சேம் அண்ட் டிவிஷன்ல இருக்கு அப்படின்னா நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? இண்டெக்ஸஸோட லால பாருங்க, a to the power m divided by a to the power n இருந்ததுன்னா a to the power n minus n அப்படின்னு போடலாம். அதெல்லாம் வந்து இங்க போடுறோம். அதனால இது மேல போய் இந்த பவர்ல இருக்கிறது வந்து சப்ராக்ஷன்ல போயிடும். 2 power 2n -2. அதே மாதிரி இங்க 2 to the power 2n இருக்குல்ல, இந்த 2 power 2n வந்து மேல போச்சுன்னா சப்ராக்ஷன் ஆயிரும். அதே மாதிரி இந்த n -4 மேல போச்சுன்னா -n மைனஸ் இன்டூ -4 வந்து பிளஸ் ஆயிரும், அதனால +4 அப்படின்னு போட்டு கீழே அந்த 9 மட்டும் பாக்கி இருக்கு. இப்போ இந்த 2n -2n கேன்சல் ஆயிரும். ஸோ -2 மட்டும் இருக்கு. இங்க n +n -n கேன்சல் ஆயிரும். -2 +4 வந்து இருக்கு, அதனால +2 மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து போடுறோம். அதனால 3 ஸ்கொயர் ஆயிருக்கு. 3 ஸ்கொயர் வந்து 9, இங்க வந்து 9 கேன்சல் ஆயிடுச்சு. 2 power -2 மட்டும் இருக்கு. இதை இப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? இங்க இண்டெக்ஸஸோட லால வந்து பாருங்க, a to the power -m இருக்கா, a to the power -m இருந்ததுன்னா 1/a to the power m போடலாம். அப்பனா 2 to the power -2 வந்து 1/2 power 2 ஆயிரும். 1/2 power 2 is equal to 1/4. அவ்வளவுதான் ஆன்சர்.